ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் இந்த லீஃபுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்தால் அங்கே நாட் போடுறப்ப நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம இந்த நீடிலில் நம்ம போட முடியாது. பாருங்கள், இன்சர்ட் பண்ணி நம்ம கொண்டு வர முடியாது, இவ்வளோ தான் போகும். ஸோ பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது. ஸோ வி ஹாவ் டு யூஸ் அயன் நீடில் ஒன்லி. பாருங்கள், அயன் நீடில் தான். ஆக்சுவலி இந்த அயன் நீடில் கொஞ்சம் எனக்கு டேமேஜ் ஆகிட்டு இருக்குது. இந்த நீடில் வந்துடுச்சு, பட் தட்ஸ் ஓகே. நம்ம இது ஒன்று தான் நம்ம இதில் இன்சர்ட் பண்ண போகிறோம் அந்த த்ரெட்டில். ஸோ இப்போ நான் அதுக்கு மட்டும்தான் இந்த அயன் நீடில் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, வாங்க பார்க்கலாம். இந்த சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். சில்க் த்ரெட் எப்போயுமே இந்த மாதிரி பேண்ட் போட்டு யூஸ் பண்ணுங்க. ஸோ ரிமூவ் ஆகாத, சிக் ஆகாது. பாருங்கள், இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நான் த்ரெட் எடுக்கிறதுக்கும் துலிப் நீடில் 14 சைஸ் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம த்ரெட் எடுக்கிறோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் கேமரா இந்த பக்கம் வச்சுருக்கேன் ஃபோனை. இன்கேஸ் உங்களுக்கு சரியாக தெரியலைன்னா நான் சேஞ்ச் பண்ணிடுறேன் பொசிஷனை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஜர்தோசியை நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். ஸோ இதை நம்ம எப்படி கொடுக்குறோம் பாருங்கள். அயன் நீடில் இன்சர்ட் பண்ணி தான் கொடுக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அயன் நீடில் தான் கம்ப்ளீட்டாக போகும். ஸோ இப்போ இன்னும் ஒன்றும் இல்லை, நம்ம இதில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் அயன் நீடில் யூஸ் பண்ணுறேன். அண்ட் சில்க் த்ரெட்டில் எப்போயுமே நம்ம அயன் நீடில் வச்சு போட முடியாது. ஸோ நம்ம உள்ள தள்ளிட்டு இப்போது இது நம்மளுக்கு அன்னெசரி. வி ஹேவ் டு யூஸ் ஒன்லி துலிப் நீடில். சில்க் த்ரெட்டுக்கு நம்ம எப்பவுமே துலிப் நீடில் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நூல் த்ரெட்டு சிக் ஆகிட்டு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் வி ஆர் கோயிங் டு நாட் போட்டுடுறோம். நம்ம இப்போ மேக் எ நாட். பாருங்கள், த்ரெட்டு ஃபஸ்ட் எடுக்கிறோம். அகெயின் நம்ம இந்த த்ரெட்டை எடுத்து நாட் போட்டுடும். அவ்வளோதான், நாட் விழுந்துடும். தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு இன்கேஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி எடுக்கிறேன். எப்போ தெரியும்னு நினைக்கிறேன். போடுறப்போ தெரியலன்னா நான் பொசிஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ நம்ம லோடிங் கொடுத்துடலாம். பிக் சைஸ் லீஃப்ன்றதுனால உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இந்த லீஃப் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கன்னா ஆல்ரெடி இந்த பீட் போட்ட த்ரெட் இருக்கிறதுனால கொஞ்சம் சிக்காத. ஸோ நான் அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். பேக் சைடு இருக்குது. நான் இப்போ எதுக்கு அதை சொன்னேன்னா, ஸோ மெனி டைம்ஸ் நம்ம அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அந்த த்ரெட் அப்படியே இருக்கும், நம்ம போட ஆரம்பிப்போம், சிக் ஆகும். ஸோ எடுக்க வேண்டியது வரும், த்ரெட்டு இதுவாகும், அண்ட் கிளாத் ஃபேப்ரிக்குமே டேமேஜ் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிவிட்டு நான் எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம எடுக்கிறோம் த்ரெட்டை. ஆக்சுவலாக என் ஹேண்டே இதில் மறைச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு பொசிஷன் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஐ திங்க் நவ் திஸ் ஓகே. போடலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, டன். ஐ திங்க் ஸோ. பாருங்கள், இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே த்ரெட் எடுக்கிறோம். நல்லா கிட்ட எடுங்க. அண்ட் அகெயின் நம்ம நாட் கொடுக்குறோம். அண்ட் பேக்கில் ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். அகெயின் த்ரெட் எடுக்கிறோம். பேக்கில் ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். அகெயின் த்ரெட் எடுத்து நம்ம இங்கே போயிட்டு இங்கே மட்டும் நம்ம டாப்பில் ஸ்டிச் கொடுப்போம். டாப்பில் ஒரு ஸ்டிச். நல்லா லூஸ் விட்டு த்ரெட்டை நல்லா விடுங்க. ஹூக் எப்பயுமே நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் நல்லா பார்த்த மாதிரி வச்சு த்ரெட்டை எடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இங்கே கொஞ்சம் ரெயினியாக இருக்கிறதுனால அப்படியே க்ளவுடியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த வெளிச்சத்துலேயே தான் நான் போடுறேன். அகெயின் நம்ம பேக் எடுக்கிறோம். த்ரெட்டை தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்பில் எடுத்துகிட்டு போகிறோம். அண்ட் இங்கே நம்ம நல்லா நியர்பையாக கொடுங்க. திக்னஸாக 2 லேயரும் வருதா நல்லா செக் பண்ணிக்கோங்க. த்ரெட் எடுத்து அகெயின் நாம் அப்பில் ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். அகெயின் நம்ம பேக் வரோம். நல்லா திக்னஸாக கொடுங்க. இங்கே கொஞ்சம் ரெயினியாக இருக்குது, காற்று மழையாக இருக்குது. அகெயின் நம்ம பேக் போகிறோம். பேக்கில் இன்னொரு ஸ்டிச் கொடுக்குறோம். அகெயின் நம்ம கொண்டு போகிறோம் த்ரெட்டை.
இந்த மாதிரி லைட்டாக சிக்காச்சுன்னா பாருங்கள், பொறுமையாக எடுங்க. த்ரெட் ஏதாவது அங்கே சிக்காக இருந்தாலுமே நம்மளுக்கு செக் ஆகும். அதே ஸ்டிச் ஒன்று கொடுக்குறோம். பாருங்கள், சூப் பார்த்தப்ப நம்ம கரெக்டாக எடுக்கிறோம். அகெயின் டாப்பில் ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். பேக் வரும். இங்கே ஒரு ஸ்டிச், அகெயின் பேக்கில் ஒரு ஸ்டிச். த்ரெட்டை நல்லா லூஸ் விடுங்க, அப்போ தான் த்ரெட் நல்லா வரும். அகெயின் இங்கே கொடுக்குறோம். அண்ட் தென் மேலே அப்பில் ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். த்ரெட்டை நல்லா விடுங்க, கீழே நம்ம த்ரெட்டை நல்லா கொடுக்கணும். அகெயின் பேக் வரும். நான் எதுவுமே ஹைட் பண்ணாமல் அப்படியே தான் போடுவேன். இன்கேஸ் எதனா மிஸ்டேக் ஆச்சுனாலும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதில் வர மிஸ்டேக்ஸுமே நான் உங்களுக்கு எல்லாமே ஷோ பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. நான் த்ரெட் லோடிங் பண்ணுறப்போ என்னென்ன மிஸ்டேக்ஸ் வருது, பிகினராக இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கவங்களுக்குமே என்னென்ன உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கவங்களுக்குமே சில்க் த்ரெட் கொஞ்சம் சம்டைம்ஸ் மிஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் அகெயின் இன்னொரு ஸ்டிச் கொடுக்குறோம். தெரியல, இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்க. நல்லாயிருக்கும் பாருங்கள், த்ரெட் லோடிங் க்யூட்டாக இருக்கும் பார்க்கவே. அகெயின் இங்கே ஒரு ஸ்டிச் போடுறோம், பேக் போகிறோம். இங்கே ஒரு ஸ்டிச், இருங்க, சிக்காகிற மாதிரி இருக்குது, பொறுமையாக எடுக்கலாம். நான் பொறுமையாக உங்களுக்கு எல்லா ஸ்டெப்புமே போட்டு தான் சொல்கிறேன். அப்படியே நம்ம பேக்கில் ஒரு ஸ்டிச் எடுக்கிறோம். த்ரெட்டை நல்லா லூஸ் விடுங்க. அப்படியே நம்ம பேக்கில் வாங்க, பொறுமையாக எடுங்க. த்ரெட் எங்கேயாவது கீழே மாட்டுனா பொறுமையாக எடுங்க. அது கொடுக்குறோம். நம்மளது லைவுமே போய்ட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதுவுமே நல்லா போகுது. தெரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அகெயின் பேக் வரோம், ஒரு ஸ்டிச், அகெயின் இன்னொரு ஸ்டிச், அகெயின் நம்ம பண்ணிக்கிறோம். இங்கே ஒரு ஸ்டிச். எவ்வளோ கிராஸாக வேணுனாலும் போடலாம் லீஃபை. அவ்வளோ கிராஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த லுக் அழகாக காட்டும். இப்போ பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுத்த அந்த எம்போஸ்டுக்காக நம்ம கொடுத்த அந்த ஜர்தோஸ் என்னாகும், ஹைலைட்டே வர ஆரம்பிக்கும். பாருங்கள், அழகாக இருக்கும் பார்க்கவே. லீஃப் வந்து அந்த லென்த் அதிகமாக இருக்கிறதுனால, ஐ மீன் பிக் சைஸ் லீஃபாக இருக்கிறதுனால ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் பாருங்கள். தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, கொஞ்சம் ரெய்னிங் சவுண்டில் உங்களுக்கு நான் பேசுகிறது கேட்குறாங்களே தெரில. ஸோ குயிக்காக கம்ப்ளீட் பண்ணிடலாம். மற்ற லீஃபெல்லாம் நான் அப்புறம் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதே நம்ம இப்போ பாருங்கள், நம்ம இப்படி கொடுக்குறப்போ ஏதாவது இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி இருந்தால் இப்படி நீடில் கம்ப்ளீட் பண்ண பிறகு கூட, இதை நான் கம்ப்ளீட் பண்ண பிறகு மறந்துட போகிறேன் தான் இப்போ சொல்கிறேன். இப்படி லைட்டாக இப்படி நீடில் இப்படி பேக் சைடு வச்ச மாதிரி இப்படி பண்ணி விட்டுருங்க. அப்போ வந்து க்யூட்னஸ் அழகாக இருக்கும். நல்லா வரி வரியாக சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த க்யூட்னஸ் அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. பார்க்கலாம். இப்போ அப்படியே நீங்கள் ஒரு ஸ்டிச் கொடுத்து பேக் போகிறோம். நல்லா த்ரெட்டை நல்லா விடுங்க. அண்ட் சில்க் த்ரெட்டில் குவாலிட்டியுமே நல்லா முக்கியம். ஒரு குவாலிட்டி சரியில்லைனா கூட உங்களுக்கு சில்க் த்ரெட் கட் ஆகிட்டே இருக்கும். பார்த்து கொடுங்க, திக்னஸாக கொடுங்க, அழகாக கொடுங்க. ஸோ நாமளுமே இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அண்ட் வீடியோ லென்த்தாக போனாலும் பார்க்க மாட்டேன்றீங்க. அப்போது நான் வந்து வீட்டில் இருக்க ஃபீமேல்ஸ்க்காக தான் கண்டிப்பாக என் சேனல் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதனால தான் உங்களுக்கு எவ்ரி சிங்கிள் ஸ்டெப்புமே நான் பொறுமையாக சொல்லி கொடுத்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன். பாருங்கள், இன்கேஸ் நீங்கள் போட்ட பிறகு எங்கேனா கேப் இருந்ததுன்னா கூட அதையுமே நம்ம ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும்.
அப்போ என்ன சிக்காச்சுன்னா பொறுமையாகிடுங்க. அதை எடுத்துகிட்டு நமக்கு அந்த த்ரெட்டு நல்லா தெரியும். இப்போது அந்த த்ரெட்டில் நம்ம நீடில் விட்டு பொறுமையாக எடுங்க. இது பிகினர்ன்றது கிடையாது, அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்குமே சின்ன சின்ன சிக்கல்ஸ் வரும். ஸோ நம்ம பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். அப்படி நம்ம பேக் வாங்க. அதே மாதிரி சிக்காகாமல் போடுங்க. அப்போ தான் வந்து அந்த லுக்கு வந்து க்யூட்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். நம்மளுக்கு பார்க்குறப்ப ஒரு ஷைனிங் லுக்கை கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த சின்ன ஒரு கேப்பு கூட நான் விடாமல் கம்ப்ளீட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஃபேப்ரிக் இருக்கிற அந்த ஸ்பேஸே நம்மளுக்கு தெரியக்கூடாது. அதுக்காக தான் வந்து நான் ஒரு சின்ன ஸ்பேஸை கூட நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். பாருங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். இந்த மாதிரி இடத்துல பண்ணுறப்போ ஏன்னா த்ரெட்டு கட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இப்போ நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நான் நாட் தான் கொடுக்குறேன். நாட் எப்படி போடுறதுன்றது சொல்லிட்டேன். பாருங்கள், நாட் போட்டுருங்க. நம்மளுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட்டை எடுத்துட்டோம். அகெயின் உள்ளே விட்டு பாருங்கள் 2 த்ரெட்டு வந்திருக்கா. அகெயின் நம்ம உள்ளே விட்டு இன்னும் 2 த்ரெட்டு அப்படி எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த த்ரெட்டோட நாட் போட்டுற வேண்டியதான். பொறுமையாகவே சொல்கிறேன். பாருங்கள், 2 த்ரெட் இருக்கா. இப்போ அகெயின் நம்ம உள்ளே விட்டு த்ரெட்டை எடுத்துகிட்டு இப்போ இந்த த்ரெட்டோட இப்போ பாருங்கள், இந்த த்ரெட்டோட அந்த ஆல்ரெடி நம்ம கொடுத்த த்ரெட்டை எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், நாட் விழுந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு நாட் தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா அதையுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாருங்கள், அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்கேஸ் நாட் இது லைட்டாக எனக்கு தெரியுதா, இந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் இப்படி நீடில் பேக் சைடு விட்டு இந்த நாட்டை அந்த ஹுக் பார்ட்டில் இப்படி மாட்டிட்டு பாருங்கள், இந்த ஹுக் பார்ட்டில் மாட்டிட்டு இந்த த்ரெட்டை இழுத்துட்டிங்கன்னா இப்படி ஹுக் பார்ட்டில் மாட்டிட்டு இப்படி இழுத்துட்டிங்கன்னா நாட்டு கீழே போயிடும். அவ்வளோதான், உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஃபினிஷிங் அழகாக இருக்கும். பாருங்கள், க்யூட்டாக இருக்கும். ஓகே, நம்ம இந்த நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணுறப்போ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல். பாய். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு கிட்ட ஷோ பண்ணுறேன். அழகாக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ திக்னஸாக க்யூட்டாக இருக்குன்ட்டு. ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.